எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட பியூஓ எக்ஸாமோட சைக்காலஜி கொஸ்டின் தான் இது. இதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஆன்சர் பார்க்கலாம். இதை வந்து ஜூம் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா செலக்ட் த ராங் பேர்னு கொடுத்துருக்காங்க. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஹேபிட் டிஸார்டர் வந்து ஸ்டாமரிங், பிஹேவியர் டிஸார்டர் அபதி, ஆர்கானிக் டிஸார்டர் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா நர்வஸ் டிஸார்டர் ஃபியர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பழக்க குறைபாடு திக்குதல், நடத்தை குறைபாடு ஈடுபாடின்மை, உறுப்பு குறைபாடு மூளை அலர்ஜி, நரம்பு மண்டல குறைபாடு பயம் அப்படி கொடுத்துருக்காங்க. இதை ராங் பேர் என்னென்னா நடத்தை குறைபாடு ஈடுபாடின்மை, அதாவது பிஹேவியர் டிஸார்டர் அபதி. அடுத்து 112 பாருங்கள். இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் வாஸ் ஃபஸ்ட்டு ஒரிஜினேட்டட் இன் விச் ரிப்போர்ட் அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது பள்ளி வளாகம் என்ற கருத்து முதலில் எந்த அறிக்கையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா எஜுகேஷன் கமிஷன் 1964, கல்வி ஆணையம் 1964. இது வந்து 112வது கொஸ்டின். அடுத்து பார்த்திங்கன்னா 113 கம்ப்ளீட் த சீரீஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் 1, 2, 4, 7, 11, 16, 22, 29. அதாவது ஃபஸ்ட்டு 1 ஆட் ஆகுது, அப்புறம் 2 ஆட் ஆகுது, அப்புறம் 3 ஆட் ஆகுது, 4 ஆட் ஆகுது, 5 ஆட் ஆகுது, இப்படி போகுது. இது வந்து கம்ப்ளீட் த சீரீஸ், இந்த சீரீஸ் வந்து இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பாருங்கள். தமிழில் பார்த்திங்கன்னா தொடரினை பூர்த்தி செய் கொடுத்துட்டு இச்சோதனைக்கு டேஸ் ஒரு எடுத்துக்காட்டாகும். இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வொக்காபுலரி டெஸ்ட், மெமரி டெஸ்ட், அசோசியேஷன் டெஸ்ட், ரீசனிங் டெஸ்ட். தமிழில் சொற்சோதனை, நினைவுத்திறன் சோதனையா, இணைத்தல் சோதனையா, விளக்கச் சோதனையா? இதுக்கு ஆன்சர் வந்து ரீசனிங் டெஸ்ட், அதாவது விளக்கச் சோதனை. இது எல்லாமே பியூஓ எக்ஸாமில் லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின் தான், தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின், மேட்ச் த இன்ஸ்டிங்க்ட் வித் தேர் அசோசியேட்டட் எமோஷன் கிவன் பிலோ அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள உள்ளுணர்வுகளை அவைகளுக்கு இணையங்களை சரியான மேட்ச் பண்ணி செலக்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஆர் எஸ்கேப், அதாவது வந்து விடுபடுதல் அல்லது வெளியேறுதல், ரிப்பல்சன் வெறுப்பு, அப்பீல் முறையீடு செய், க்யூரியாசிட்டி ஆர்வம். இதுக்கு வந்து மேட்ச் கரெக்டாக பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஏக்கு ஆப்ஷன் வந்து பயம், விடுபடுதல் வெளியேறுதல் பயம், வெறுப்பு பார்த்திங்கன்னா அருவருப்பு, அப்பீல் பார்த்திங்கன்னா வருத்தம், ஆர்வம் பார்த்திங்கன்னா வியப்பு. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ, அதுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 115 த ஸ்டேஜஸ் ஆஃப் ஏர்லி சைல்டுஹுட் ஆர், அதாவது முன் குழந்தை பருவத்தில் உள்ளவர்கள் 14 எந்த நிலையில் இருப்பார்கள்? அப்போ பார்த்திங்கன்னா டிபெண்டன்ஸாக சார்ந்து இருத்தலா, சுதந்திரமாக இருப்பாங்களா, இண்டிபெண்ட்டாக இருப்பாங்களா, செல்ஃபிஷ் அண்ட் அன்சோசியலாக தன்னலம் மற்றும் சமூக நலமற்றது, இல்லைனா தன்னலம் மற்றும் சமூக நலமற்றது, இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்டு அறிவு சார்ந்த வளர்ச்சியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 115 இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஏர்லி சைல்டுஹுட் ஆர், அதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 and 3 ரெண்டுமே வரும். அதாவது சார்ந்து இருத்தல், தன்னலம் மற்றும் சமூக நலமற்றது. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா டிபெண்டன்ஸ் அண்ட் செல்ஃபிஷ் அண்ட் அன்சோசியல். ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆன்சரும் வரும், தேர்ட் ஆன்சரும் வரும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் திங்கிங் எ மென்டல் சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் நாட் கேரிட் அவுட் த்ரோ சம் டேஸ், அதாவது சிந்தித்தலில் ஒரு பிரச்சனைக்கான மன தீர்வானது டேஸ் வழியாக மேற்கொள்ளப்படுவது இல்லை. அதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எழுத்து வடிவம், அதாவது டெக்ஸ்டுவல் ஃபார்மேட். நம்ம எழுத்து வடிவத்தில் வந்து அதுக்கு உண்டான பிரச்சனையோட தீர்வு வந்து மேற்கொள்ளப்படுவது இல்லை. ஸோ எழுத்து வடிவம், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள் 117 A child uses his past experience. The child should be encouraged to do his work independently and he must try the various solutions of the problem before arriving at a correct solution is seen. அதாவது ஒரு குழந்தை தனது கடந்த கால அனுபவங்களை பயன்படுத்துவதுடன் சுயமாக தன்னுடைய செயல்களை செய்யும்படி ஊக்கப்படுத்துதல் மற்றும் சரியான தீர்வினை அடையும் முன்பு பல்வேறு தீர்வுகளை முயற்சி செய்வது ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது அப்போது? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், முயன்று தவறி கற்றல், ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். ஸோ முயன்று தவறி கற்றல், ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங், முயன்று தவறி கற்றல், ஆப்ஷன் ஏ. அடுத்தது 118 பாருங்கள்.
Which of the following does not come under பாட்டியாஸ் பேட்டரி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்? அதாவது பாட்டியாஸ் அடுக்கு செயல்திறன் சோதனை பட்டியலின் கீழ் இடம்பெறாதது எது? பாட்டியாஸ் பேட்டரி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் இடம்பெறாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர்ஸ் பாஸ் அலாங் டெஸ்ட், அதாவது அலெக்சாண்டரின் பாஸ் அலாங் சோதனை தான் இந்த பாட்டியாஸ் அடுக்கு செயல்திறன் சோதனை பட்டியலில் இடம்பெறாதது. ஸோ 118க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள் 119, விச் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபாத்திசிஸ் இன் த ப்ராப்ளம் சால்விங் பிஹேவியர்? அதாவது பிரச்சனையை தீர்க்கும் செயலில் கருதுகோள் உருவாக்குவதற்கு அடுத்த படிநிலை என்ன? விச் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபாத்திசிஸ் இன் ப்ராப்ளம் சால்விங் பிஹேவியர்? அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங், பிரச்சனையை அறிதல் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது பி பாருங்கள். அடுத்தது பி பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆஃப் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது தேவையான தகவல்களை சேகரித்தல். அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள், செலக்ட் ஆஃப் கரெக்ட் சொல்யூஷன், சரியான தீர்வினை தேர்ந்தெடுத்தல். டி வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் ஹைபாத்திசிஸ், கருதுகோள்களை சரிபார்த்தல். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, செலக்ட் ஆஃப் கரெக்ட் சொல்யூஷன், சரியான தீர்வினை தேர்ந்தெடுத்தல். அடுத்த கொஸ்டின் 120, டெஸ்ட் இன் அரித்மெட்டிக், லாங்குவேஜ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் கேன் பி யூஸ்டு ஃபார் டிஸ்கவரிங் எ சைல்டு. அதாவது ஒரு குழந்தையின் டேஸ் கண்டறிய அக்குழந்தையின் எண்கணிதம், மொழி மற்றும் பொது அறிவை சோதித்து அறிய வேண்டும். அதுக்கு ஆன்சர் வந்து EQ. ஸோ ஒரு குழந்தையின் EQவை கண்டறியதை அக்குழந்தையின் எண்கணிதம், மொழி மற்றும் பொது அறிவை சோதித்து அறிய வேண்டும். அடுத்த கொஸ்டின் 121, டேஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் த ப்ராப்ளம் ஆஃப் நார்மல் பீப்புள் அண்ட் த ப்ரிவென்ஷன் ஆஃப் த இன்சிடென்ட் ஆஃப் சீரியஸ் எமோஷனல் டிஃபிகல்ட்டிஸ். அதாவது சாதாரண மக்களின் பிரச்சனைகள் மற்றும் தீவிர மனவெழுச்சிசார் பிரச்சனைகளால் ஏற்படும் நிகழ்வுகளை தடுப்பது பற்றி படிப்பது என்னன்னு கேட்டுருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கைஜியாலஜி. அடுத்தது 122, அடுத்தது 122வது, 295 கல்லா ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் டேஸ் இன் தமிழ்நாடு. அதாவது கல்லா ரெக்ளமேஷன் ஸ்கூல் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறான்னு கேட்குறாங்க. 3 டிஸ்ட்ரிக்ட், நேம்லி மதுரை, தேனி அண்ட் திண்டுக்கல். ஸோ ஆப்ஷன் வந்து பி, கல்லா ரெக்ளமேஷன் ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலு. அடுத்த கொஸ்டின் 123 பாருங்கள். காக்னேவின் கற்றல் படிகளில் கீழ்மட்ட 4 படிகள் அதிகமாக எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதிகமாக எதை வச்சு வரும்? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் காக்னேட்டிவ் ஆஸ்பெக்ட், அதாவது அறிவு சார்ந்தவையா. அடுத்தது மோர் டு பிஹேவியரல் ஆஸ்பெக்ட், நடத்தை சார்ந்தவையா. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், போத் பிஹேவியரல் அண்ட் காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட், அதாவது அறிவு மற்றும் நடத்தை சார்ந்தவையா. டி ஆப்ஷன், நோ செப்பரேஷன் ஆஃப் காக்னிட்டிவ் அண்ட் பிஹேவியர் ஆஸ்பெக்ட் இன் ஹையார்சி, அதாவது காக்னேயின் கற்றல் படிகளில் அறிவுசார் நடத்தைசார் என வகைப்படுத்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு உண்டான ஆப்ஷன், அதுக்கு வந்து ஆப்ஷன் பி, நடத்தை சார்ந்தவை. முன்னாடி பேஜில் பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின், குமரப்பருவம், அதாவது அடலசன்ஸ் இஸ் எ பீரியட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். அதாவது குமரப்பருவம் வந்து சிக்கலான அமைதியற்ற பருவம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஸ்டான்லி ஹால். ஆப்ஷன் ஏ, ஸ்டான்லி ஹால். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் அது. அடுத்த கொஸ்டின், லேர்னிங் இஸ் நத்திங் பட் ஸ்டாம்பிளிங் இன் ஆஃப் த கரெக்ட் ரெஸ்பான்சஸ் அண்ட் ஸ்டாம்பிளிங் Learning is nothing but stamping in of the correct responses and stamping out of the incorrect responses. அதாவது கற்றல் என்பது சரியான மனப்பான்மை வினை உட்பதிப்பது மற்றும் தவறான மனப்பான்மைகளை களைவது ஆகும். அப்படிங்கிறது என்ன மெத்தட் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் வந்து பி, அதாவது ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங், அதாவது முயன்று தவறி கற்றல். ஜூம் பண்ணி பாருங்கள், கிளியராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் 126, வாட் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் சோசியல் பிஹேவியர் அட் த ஏஜ் ஆஃப் 18 and 19 month ஆஃப் இன்ஃபேண்ட். 8 மற்றும் 9வது
மழலைகளின் சமூக நடத்தையின் பங்கு என்ன? அது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து டி, அதாவது பிறரது பேச்சு, சைகைகள் மற்றும் எளிய செயல்களை உற்றுநோக்கி அவற்றை பேச செயல்பட முனையும். அதுதான் வந்து 126க்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 127 பாருங்கள். எ கேர்ள் ஹூ ஹேஸ் டு கெட் மேரிட் டஸ் நாட் லைக் டு லீவ் ஹர் மதர் to whom she is very attached develops interest in playing with dolls it refers அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா திருமண வயதில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய பெண் வந்து தனது தாயின் பிரிவை மனமின்றி பொம்மைகளுடன் விளையாடுவதில் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்வது டேஸை குறிக்கிறது அப்படின்னா ரெக்ரெஷன், பின்னோக்கம். ஆப்ஷன் டி, ரெக்ரெஷன், பின்னோக்கம். அடுத்த கொஸ்டின், தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் விச் எஃபெக்ட் த அட்டென்ஷன் இஸ் டேஸ், அதாவது கவனத்தை பாதிக்கும் வெளிப்புற காரணி. அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா, மோட்டிவா, மைண்ட் செட்டா, நேச்சர் ஆஃப் ஸ்டிமுலஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஸ்டிமுலஸ், அதாவது தூண்டலின் தன்மை. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸிபிட் எஃபெக்டிவ் லேர்னிங் இன் த கிளாஸ் ரூம், அதாவது பின்வருவற்றில் எது சரியான ஒன்று வகுப்பறையில் திறமைகளை வளர்த்த கற்றல் அப்படின்னு கேட்குறாங்க. அது கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏவும் டியும், அதாவது கற்றலுக்கு தகுந்த சூழலை அளித்தல், போட்டி மற்றும் ஒருங்கமைத்தல், அதாவது டு ப்ரொவைட் சூட்டபிள் லேர்னிங், காம்படிஷன் அண்ட் கோஆப்ரேஷன். ஸோ ஏவும் டியும் வரும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 130. மேட்ச் த ஃபாலோயிங். கைடன்ஸ், கவுன்சிலிங், 4 கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஆப்ஷன் பார்த்துட்டு செலக்ட் பண்ணி மேட்ச் பண்ணணும். கைடன்ஸு, கவுன்சிலிங்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உளவியல் சிகிச்சை, மனநோய் கண்டறிதல். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் பார்த்துக்குங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ. ஆப்ஷன் ஏ, அதாவது கைடன்ஸ் வழிகாட்டுதல். அதுக்கு பார்த்தீங்கன்னா டு சால்வ் டிஃபிகல்ட்டிஸ், சிரமங்களை தீர்த்தல். அடுத்தது கவுன்சிலிங்னா தொந்தரவுகளை தீர்த்தல். அடுத்தது உளவியல் சிகிச்சைனா குறைபாடுகளை தீர்த்தல். அடுத்து லாஸ்ட் ஒன் மனநோய் கண்டறிதல். மனநோய் கண்டறிதல் அப்படின்னா டு ஐடென்டிஃபை அப்நார்மலிட்டிஸ். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 131. Based on the kinds of emotions, choose the correct answer from the following. மனவெழுச்சிகளின் வகைகளின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். அதுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும். It should not be assumed that all the positive emotions are always good and negative emotions are bad. அதாவது எப்பொழுதும் எல்லா நேர்மறை மனவெழுச்சிகள் நல்லவை மற்றும் எதிர்மறை மனவெழுச்சிகள் கெட்டவை என்று கருதிவிடக்கூடாது. ஸோ 131க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 132 பாருங்கள். விச் ஆர் த கரெக்ட் பயாலஜிக்கல் நீட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன், அதாவது ஊக்கப்படுத்துதலின் உயிரியல் தேவைகளுள் சரியானவை எவை? அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வென் ரெஸ்டடா, ஹேவிங் அன் ஈவன் இன்டர்னல் பாடி டெம்பரேச்சரா, அதாவது உள் உடல் வெப்பநிலை சீராக இருத்தலா, ரெஸ்ட் வென் டயர்டு, சோர்வாக இருக்கும்போது ஓய்வெடுப்பதா, ஸ்லீப் ஆஃப்டர் பீரியட்ஸ் ஆஃப் வேக்ஃபுல்னஸ், விழித்திருக்கும் காலத்திற்கு பிறகு தூக்கமா? அதுக்கு பார்த்தீங்கன்னா எது வந்து கரெக்ட் பயாலஜிக்கல் நீட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னா ஆப்ஷன் டி, அதாவது டி தான் ஃபஸ்ட் வரணும், பி செகண்ட் வரணும், சி தேர்டு வரணும், ஏ வந்து ஃபோர்த் வரணும். ஸோ ஆப்ஷன் டி, டிபிசிஇ அப்படியே பின்னாடி வருது பார்த்து, டிக்கு அப்புறம் பிஇ சிஇ அப்புறம் ஏ வருது பார்த்துங்க. ஆப்ஷன் டி. அடுத்து 133 பாருங்கள். டு அக்சஸ் த பர்சனாலிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் அன் அப்ஜெக்டிவ் டைப் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக், அதாவது ஆளுமையை மதிப்பீடு செய்ய பயன்படும் புறத்தோற்ற யுக்தியற்ற புறவயத்தன்மை வகை. அதுக்கு வந்து அப்சர்வேஷன், உற்றுநோக்கல். ஆப்ஷன் டி, அப்சர்வேஷன், உற்றுநோக்கல். அடுத்த கொஸ்டின் பாருங்க 134. டீச்சர் சுட் நாட் டீச் ஆட்டிடியூட் டைரக்ட்லி பட் த டீச்சர் கேன் டீச் ஆட்டிடியூட் த்ரோ, அதாவது ஆசிரியர் மனப்பான்மையை வந்து நேரடியாக கற்பிக்கக்கூடாது, ஆனால் ஆசிரியர் மனப்பான்மையை கீழ்கண்ட எம்முறையின் மூலம் கற்பிக்கலாம். அப்படின்னா அவங்களோட டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சிச்சுவேஷனல் அப்ரோச்லையும், அதாவது நேரடி அனுபவம் மற்றும் சூழ்நிலை அணுகுமுறை. ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து பி, ஏ அண்ட் பி.
ஏஎன்பி. 136க்கு ஏஎன்பி. சாரி 134க்கு ஏஎன்பி. 134க்கு ஏஎன்பி. அடுத்து 135. 135 which of the following is false? The characteristic of emotions are. அதாவது கீழ்கண்டவற்றுள் எது தவறானவை? மனவெழுச்சியின் இயல்புகளாவன. அதுக்கு பார்த்தா எது தவறானவைனா infant can hide his feelings. குழந்தை பருவத்தினர் தனது உணர்ச்சிகளை மறைக்க முடியும். அதுவும் infants emotions are permanent. குழந்தை பருவத்தினர் மனவெழுச்சிகள் நிரந்தரமானவை. இது ரெண்டும் தான் வந்து தவறானவை. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி, பி அண்ட் டி. அதாவது ஆப்ஷன் சியில் ஆன்சர் வந்து பி கமா டி. அடுத்து 136. பிக் த ஆட் ஒன் தட் டஸ் நாட் கம் அண்டர் த ஆப்ரேஷன் ஆஃப் குலிபோர்ட் மாடல் ஆஃப் இன்டலெக்ட். குலிபோர்ட் அறிவுத்திறன் மாதிரியான செயல்முறையில் கீழ் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சொற்பொருள். சொற்பொருள். அடுத்தது 137. இஃப் யூ cannot beat them, join them is. அதாவது அவர்களை உன்னால் அடிக்க முடியவில்லை எனில் அவர்களுடன் சேர்ந்து கொள் என்பது இன்ட்ரோஜக்ஷன், அதாவது அகத்தூண்டல். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அகத்தூண்டல். அடுத்து 138 பாருங்க. NCPFECCE. இதுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா நேஷனல் கரிக்குலர் அண்ட் பெடகாகிக்கல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஸோ 138க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 139 பாருங்க. மாஸ்லோஸ் தியரி ஆஃப் செல் ஆக்சுவலைசேஷன் ஹைரார்சி நீட் ஆர் ஜம்பிள்ட் அரைசம் இன் ஆர்டர். அதாவது மாஸ்லோவின் தன்மதிப்பு தேவை கோட்பாட்டின் தேவைகளை வரிசைப்படுத்துக. இதுக்கு ஆப்ஷன் வந்து சி. அதாவது எப்படி ஃபஸ்ட்டு வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து உடற்செயலியல் தேவை, அதாவது சைக்காலஜிக்கல் நீடு. அடுத்து வந்து பாதுகாப்பு தேவை, சேஃப்டி நீடு. அடுத்து லவ், அன்பு தேவை. லாஸ்ட் ஒன் வந்து செல்ஃப் எஸ்டீம் நீட், தன்மதிப்பு தேவை. ஸோ ஏசிபிடி. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து சி. அடுத்தது 140. இன் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆர் டேக்கன் இன்டு அக்கவுண்ட் ஃபார் அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. புறத்தேற்று யுக்தி ஆளுமையை மூலம் அறிய வெவ்வேறு குறியீடுகளின் வீச்சினை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அது என்ன சோதனைனா மைத்தடவு சோதனை, த யிங் பிளாட் டெஸ்ட், மைத்தடவு சோதனை. இதோட வந்து அந்த சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து முடியுது. இனி அடுத்து வரதில் அதில் வந்து மேக்ஸு, அந்த கொஸ்டினில் உள்ள மேக்ஸு, இங்கிலீஷு, தமிழ்லாம் நான் வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.